சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள் பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவா பரிகாரத்தோட சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்க போகுது? பொதுவாக கும்ப ராசிங்கிறது தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ராசின்னு சொல்லலாம். ஏன்னா அது காலபுருஷனுக்கே 11வது ராசி, லாப ராசி. இவங்க எதுவுமே செய்யலைனாலும் இவங்களுக்கு தேவையானது இவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கிஃப்டடு ராசி தான் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முயற்சியும் அதிகமாக போட மாட்டாங்க, ஆனால் கிடைக்கலங்கிறதையும் மனசுக்குள்ள மைண்ட்ல கொஞ்சம் வச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க வேற யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வாழ்க்கை லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடியவங்களும் இந்த கும்பராசி தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இயல்பாவே ஒரு லீவு கிடைக்குது, ஒரு மாசம் லீவு கிடைக்குதுன்னா தாராளமா வந்துட்டு போங்க. ஆனா வந்துட்டீங்கன்னா போக மனசு இருக்காது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்துறையில் வல்லுனர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அனைவருக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆசானா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபரை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். உங்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், வெளியில பார்க்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டுமாவது என் குடும்பத்திற்கு மட்டுமாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப அழகா ஏஎல்பி ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க கத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜாதகம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க மேடமை தொடர்பு கொள்ளலாம். மேடம் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற யாருமே இல்லைங்க, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மேடமை சந்திச்சு இன்னைக்கான பயிற்சி பலாபலன்கள் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப அழகா வாழ்வியல் பரிகாரங்களும் சரி, இல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலமா நிறைய பேருக்கு நீங்க ஜாதகம் பார்க்க கூட கத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கத்துக்கிறதால என்ன மேம் பலன்? ஒரு சின்ன 2 லைன்ல சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ நமக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம். அவர் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நீங்கள் ஆகான் இருக்கீங்க, ஓகோன் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் வரும்னு சொல்லலாம். இன்னொரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணியும் விடலாம். இது எது உண்மை அப்படின்னு தெரியாம நிறைய பணத்தை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல தோத்து போயிட்டு நம்ம கிட்ட ஜாதகம் படிச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய நிறைய பேரை அவங்களுக்கு நான் கை காட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மகிட்ட வரும்போது கட்டணம் செலுத்துவதற்கு கூட பணம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு படிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ஒரு ஜாதகத்திற்கு 25,000 வரையும் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியா வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்கு நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் நமக்கு நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய பலன்கள் எல்லாமே நீங்க ஒரு ஜோதிடத்தை பாத்துக்கலாம். பட் அவர் கரெக்டா தான் சொல்றாராங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்ம பயப்படாம இருக்கலாம். அப்படிங்கறதா இதுல நம்ம கத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பத்தி சொல்லுங்க மேம். ஒவ்வொரு ராசிக்குமான சனி வக்ர பயிற்சி பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சனி வக்ரம் அப்படின்னா என்ன, எந்த டேட்ல அது நடக்குது? கண்டிப்பா ஒவ்வொரு கிரகத்திற்குமே வக்ரம் அப்படின்னு இருக்கும். அதுல சூரிய சந்திரனுக்கு மட்டும் வக்ரம் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் தான். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் தன் அச்சில் நிற்கும் போது, இப்ப நம்ம ஓடுற பஸ்ல இறங்கினோம்னா எப்படி ஆகும்? கொஞ்சம் தூரம் அந்த பஸ். அதே மாதிரிதான் நம்ம ஒரு தன் அச்சில் ஒரு கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்தம்பனம் ஆயிடும். அந்த ஸ்தம்பனம் ஆகும்போது பாக்குறவங்களுக்கு அது பின்னாடி நகர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே கிரகம் பின்னாடி நகர்றதெல்லாம் கிடையாது. அந்த டக்குன்னு நிக்கும் போது அது சில நிமிஷம் அது பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கும். இப்போ பஸ் நின்றுட்டு இருக்கும், சில பஸ் மூவ் ஆகும்போது நமக்கே நம்ம பஸ் பின்னாடி சிக்னல் எல்லாம் நிக்கும் போது கூட மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த வக்ரம். அதுக்கு பேரு ஸ்தம்பனம்னு சொல்றது. சனியுடைய ஸ்தம்பனம் அப்படிங்கிறது பொதுவா நம்ம அந்த சனி பகவான், நான் ஜோதிடம் படிக்கிறப்போ எனக்கு எங்க மாமனார் தான் குரு.
தாய் மாமாவும் கூட. ஓ. அப்ப இந்த சனி பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டங்களை கொடுப்பாருன்னு ஒரு பாடலாவே, புலிப்பாணி பாடல் மாதிரி ஒரு பாடலாவே அவரே ஓனா எழுதினது. அந்த பாடலை வந்து சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை சொன்னோம்னா போதும், சனி பகவான் என்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னு அதுல வந்துடும். பாரப்பா 7.5 சனி அஷ்டம சனியின் பலன் அதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கெட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் துயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழைய கூழ் தேடிடுவான், கைத்தொழிலும் கட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கையவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றோருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகர். இதுதான் 7.5 சனிக்கான பாட்டு. அப்ப இந்த ஒரு பாடல்லையே அந்த 7.5 சனின்றது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அப்படியே தத்ரூபமா இருக்கு. மொத்தமா இது அதனுடைய இதுக்குள்ள அடங்கிடும். இத பாட்டை சொன்னாவே போதும், எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வந்துடும். இதுக்கு மேல பலனே அவங்க கேட்க வேண்டாம், எல்லாமே இதுக்குள்ளே வந்து. அதான் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அவரவர்களுடைய செயல்களை பொறுத்து. கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட சனி பகவானை தான் நீதிமான்னு சொல்றோம். இவர் வந்து நமக்கு விருப்பப்பட்டு கஷ்டத்தை கொடுக்கணும்னு கொடுக்கறது இல்ல, நம்ம செய்த செயல் வினைகள் எங்கெங்கெல்லாம் அதுக்கு தான் என்ன விதை ஊனி இருக்கோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். நம்ம நல்ல பழங்களை விதைச்சிருந்தோம்னா நல்ல பழமா நமக்கு கிடைக்கும். அப்ப இல்ல வெறும் முள்ளு செடியை தான் நம்ம தூவி இருக்கோம்னா முள்ளுதான் நம்மளை குத்தும். அதனால இந்த சனி பகவான், அதனாலதான் கர்மகாரகன் நீதிகாரகன்னு சொல்றது. இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே நல்ல பலன்கள் வரும். இல்ல அவர் ஆகாத இடத்துல இருக்காருன்னா நிறைய துன்பங்கள் தான் வரும். இப்ப துன்பப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட். ஆனா நல்லது நடக்கிறவங்களுக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால யாருக்கெல்லாம் நல்லா இல்லை, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துடலாம் மேம். சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள் பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவா பரிகாரத்தோட சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்க போகுது? பொதுவாக கும்ப ராசிங்கிறது தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ராசின்னு சொல்லலாம். ஏன்னா அது காலபுருஷனுக்கே 11வது ராசி, லாப ராசி. இவங்க எதுவுமே செய்யலைனாலும் இவங்களுக்கு தேவையானது இவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கிஃப்டடு ராசி தான் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, எது கிடைக்கலையோ அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முயற்சியும் அதிகமாக போட மாட்டாங்க, ஆனால் கிடைக்கலங்கிறதையும் மனசுக்குள்ள மைண்டில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க வேறு யாருமே கிடையாது. அந்தளவுக்கு வாழ்க்கை லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடியவங்களும் அந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பிளஸிங்ஸ் இவங்களுக்கு. சனி பகவான் இந்த ராசிக்கு அதிபதி. அது இல்லாமல் 12ஆன விரயம் அவங்களுக்கு. இந்த தூக்கத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், கும்பகர்ணம் மாதிரி தூங்காது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கும்பம் தூக்க பிரியர்களாக இருப்பாங்க. ஏன்னா 12 அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய இந்த 12வது வீட்டிற்கு அவங்க தான் அதிபதி, சனி பகவான் தான் அதிபதி. அதனால ஜாதகர் தூக்கத்தின் மேல் பற்றுடையவராக இருப்பார். தூங்க விட்டா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அந்த கும்பகர்ண தூக்கம், அந்த கும்பம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னது. அதனால அந்த அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ அவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இவங்களுக்கு இந்த நேரத்தில் வருமானத்தை தரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். இவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் நல்லா இருக்கும். அப்போ இந்த 7.5 சனியில ஊரை விட்டு ஓடணுங்கிறது தான் விதி. இவங்க வருமானத்திற்காக வெளிநாடு போறாங்கன்னா சூப்பரா இருக்கும், வருமானமும் வந்துடும், இந்த ரூலையும் பிரேக் பண்ணாம அதையும் அனுபவிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா உறவுகளை விட்டு வெளியில போய் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அதை இவங்க வாலண்டரியா ஏத்துக்கும் போது பரிகாரமும் அதுதான், பலனும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சனி பகவான் வக்ரம் ஆயிருக்கிறதுனால இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஊருக்கு போகலாமாங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்ம ஊருக்கு போயிட்டா நல்லா இருக்குமே, உறவுகளை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அவங்களுக்கு இயல்பாவே ஒரு லீவு கிடைக்குது, ஒரு மாசம் லீவு கிடைக்குதுன்னா தாராளமா வந்துட்டு போங்க. ஆனா வந்துட்டீங்கன்னா போக மனசு இருக்காது. போகக்கூடிய வாய்ப்புகளும் அங்க பிரேக் ஆயிடும். இப்போ ஒரு மாசம் லீவுங்கிறத எக்ஸ்ட்ரா இவங்க ஒரு மாசம் கேட்கும்போது அங்க கம்பெனில உங்க மேல உள்ள மதிப்பு மரியாதை குறைஞ்சிடும். அப்ப மறுபடியும் அவங்க வேலைக்கு போனப்போ இந்த விசா போடுறது அந்த ப்ராசஸிங்லாம் ரொம்ப டிலே ஆயிடும்.
அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த 1 மாதம் லீவுனா அந்த 1 மாதம் லீவை ரிட்டன் டிக்கெட் போட்டுட்டு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. அதை விட்டுட்டு நான் கூடுதலாக ஒரு 10 நாள் கேப் எடுத்துக்கிறேன், 20 நாள் கேப் எடுத்துக்கிறேன்னா தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா அந்த வக்ர காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்கள் வருமானத்தை கட் பண்ணிட்டோம். அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்ல இந்த நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப அமைதியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி அப்படின்னப்போ இந்த 7.5 சனினால பேச்சு ரொம்ப கரடமுரடாக வார்த்தைகள்ல அந்த சனி பகவான் அதிகமாக இழுத்து பேசுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். பட் இருந்தாலும் நல்ல வார்த்தைகளாக பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு தவறு ஒருத்தங்களை மனசளவில் வார்த்தைகளால் காயப்படுத்திருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவங்க மூலியமாகவே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், குடும்ப உறவுகள்கிட்ட. ஏன்னா குடும்ப உறவுகளை தான் இவங்க ரொம்ப காயப்படுத்துவாங்க. இப்போ அவங்கள்ட்ட ஏன்னா மற்றவங்கள்ட்ட இவங்க வந்து அவ்வளோ ரொம்ப பேசவே மாட்டாங்க. ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பாங்க. மற்றவங்க பார்த்தா ஐயோ பேசாத வாய் பேசாத அவ்வளோ சாத மாதிரி ஒரு குழந்தைய பார்க்க முடியும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் உறவுகள்ட்டங்கும் போது இவங்க பேச்சு அப்பப்பா பழசெல்லாம் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நான் ஆரம்பிச்சு பழசை பூரா இழுத்து பேசக்கூடிய தன்மை யாருக்கு இந்த கும்பத்துக்கு இருக்கு. அதனால இவங்க அந்த பழசை பேசாம இருந்துட்டாலே, பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டாலே இவங்க வாழ்க்கையில சக்சஸ் அதிகமா இருக்கும். இந்த நேரத்துல அப்படி மட்டும் அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா இப்போ ஒரு பெருந்தனம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால குடும்பத்திலையும் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது குழந்தையா இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்ல உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு புது வரவு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிகமா இவங்களுக்கு பயணங்களால பலனடையக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அதிகமா இருக்கு. பொதுவாக 7.5 சனி என்ன பண்ணும், அலைச்சல் அதிகமா தரும். 2ஆம் இடத்துல இருக்கும்போது அலைச்சல் அதிகமா இருக்கும். நம்ம வந்து கண்ணு சோர்வா இருக்கும், தூக்கம் அதிகமா வரும். இப்போ இந்த நேரத்துல கொஞ்சம் ஆக்டிவா வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இவங்கள்ட்ட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா இந்த பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்றது ரொம்ப கஷ்டம். இவங்க ஒரு டைமிங்னா அந்த டைமுக்கு ஸ்பாட்ல நிக்கணும் அப்படிங்கறத இவங்களுக்கு தோணாது. லேட்டா போனா என்ன, அந்த பர்டிகுலர் 9 மணிக்கு போனோம்னா 8:50க்கு தான் அவங்க புறப்படுவாங்க. இந்த 10 மணிக்குள்ள அங்கே ரீச் பண்ண முடியாது, 10 நிமிஷத்துல ரீச் பண்ண முடியாது. அப்போ ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகி தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே இவங்க போவாங்க. அதை மட்டும் இவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். டைமுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னாவே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு கோவில் பூஜை நடக்குது, இந்த முன்னாடி வர்றவங்களுக்கு முதல் மரியாதை இவங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா இவங்க 10 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கணும்னா தெய்வம் காத்துட்டு இருக்குமா, பூஜை ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு அடுத்து அங்க முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த முதல் மரியாதை போகும். அதை விட்டு எனக்காக ஏன் வெயிட் பண்ணல அப்படின்னு கேட்டா அதுல யார் மேல தப்பு, நம்ம கிட்ட தான் அந்த தப்பு இருக்கு. அதை மட்டும் செய்யாதீங்க. நீங்க ஷார்ப்பா 9 மணிக்கு இருக்கணும்னா 8:50க்கே அங்க இருக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல நல்லாவே இருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த நேரத்துல இந்த வார்த்தைகளால பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 2ல சனி பகவான் இருக்கும்போது நமக்கு கோபத்துல என்ன சொல்லுவோம், ஏதாவது பேசிட்டு போறேன் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா அந்த கெட்ட வார்த்தைகள் அவங்க அறியாமலே வாயில வந்துடும். அது அபவார்த்தைகள்னு சொல்லலாம். நீ எல்லாம் எங்க உருப்பிட போற, பிள்ளைங்களை திட்டுறப்ப கூட அந்த மாதிரி வார்த்தைகளை இவங்க கூடுமான வரையும் தவிர்த்துக்கணும். அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசணும். அது நல்ல வார்த்தைகளை நீங்க பேச வேண்டியது கூட இல்லை, நல்ல மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப பிளஸிங்ஸா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், இந்த நேரத்துல சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணுவதன் மூலம், ஏன்னா தங்கம் குருவுடைய வீட்டில் இங்கே சனி பகவான் இருக்காரு, அதுவும் இவங்க குபேர ராசியாக இருக்கிறதுனால சொர்ண ஆகர்ஷண பைரவரை இவங்க அவங்களுடைய மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலை, பொருளாதாரத்தில் மேன்மைகள், அதுக்கான ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்கு. சூப்பர் மேம். ரொம்ப அழகா கும்பராசிக்கு வந்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவற விட்டுறாதீங்க. ரொம்ப அற்புதமான தகவல் மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஜாதகம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், என்னோட குடும்பத்தினருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்டேயே நீங்க டைரக்டா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில் பத்தி நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் நீங்க சொல்லுங்க, ஆன்லைன் கிளாஸ் எப்படிலாம் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி தருவீங்க? கண்டிப்பா இப்போ ஆன்லைன் கிளாஸ் இப்போ உள்ள அவசர யுகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கு. ஏன்னா பல நாடுகள்ல இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கிறதுனால விடிய காலையில பிரம்ம முகூர்த்த
முகூர்த்த நேரம். நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸ் வந்து முதல்ல எல்லாம் ஜோதிடம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பாரம்பரியமா வரணும், தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படை வாழ்க்கை கல்வி. நம்ம எப்படி பாடத்திட்டம் படிக்கிறோமோ அதே மாதிரி இது நம்ம வாழ்க்கைக்கு. இப்போ +2 வரையும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், என்ன கத்துக்க போறோம்? எதுவுமே கத்துக்கிறது இல்லை. அந்த கணக்குகள் போடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும், இயல்பான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனா வாழ்க்கையை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி என்னன்னா இந்த ஜோதிடம் தான். அப்ப இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு அடுத்து என்ன பலன்கள் நடக்குது, எந்த கிரகம் என்ன மாதிரியான குணத்தோட இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளை அப்ளை பண்ணுது. நம்ம ஒரு சில நேரத்துல கோவப்பட்டிருப்போம், ஒரு சில நேரத்துல சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு, கோவப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு. அடுத்தவங்க கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ செவ்வாய் வேலை செய்தாட்டு இருக்கு, ரொம்ப கோவமா இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டும். எந்த ஒரு உணர்ச்சிகளுமே 10 நிமிஷத்துக்கு மேல நிலைச்சு இருக்காது. அது அழுகையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க சிரிச்சீங்கன்னா வயிற்று வலி வந்துடும், அதுக்கு மேல சிரிக்க முடியாது. அழுகையா இருந்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேல தேம முடியாது. அந்த மாதிரி அந்த நிகழ்வு ஒரு நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல அவ்வளோ ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு. 10 நிமிஷம் அது என்ன உணர்வாக நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது வரையும் நம்மளால துல்லிதமா தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, ஒரு மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கல்வியாக நீங்க இதை எடுத்துக்க முடியும். அப்ப இதை படிக்கிறதுனா உங்களுக்கு விடிய காலையில நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வகுப்புல ஜாயின் பண்ணணும்னா ஒரு 64 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல என்ன எடுக்க போறோம், நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மற்றபடி ரொம்ப கணக்கு முறைகள் கிடையாது. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்கு. அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல உங்க ஜாதக கட்டத்தை நீங்க போட்டு எடுத்துக்க முடியும். நம்ம எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத மட்டும் தான் நம்ம வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அது 1 மாசம் கிளாஸ் தான். 15 நாள் உங்களுக்கு சப்ஜெக்டா இருக்கும், 15 நாள் பிராக்டிகலா இருக்கும். உங்க ஜாதகத்தை, உங்க உறவுகள் ஜாதகத்தை நீங்களே போட்டு பலன் எடுக்கக்கூடிய ஒரு முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். சூப்பர் மேம். ஜாதகம் கத்துக்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது இல்லாம எளிமையா கத்துக்கலாம், அதுவும் ஒரே மாதத்துல ஜாதகம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு தோணல் இருக்கும், நம்மளும் கத்துக்கலாம், நம்ம பொண்ணுக்கோ இல்ல பிள்ளைக்கோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஏன் திருமணம் ஆகல, நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.